ஒரு சந்தியின் மூன்றாம் வெள்ளி. இந்த நாளுக்காக நம்முடைய பேராயர் அவர்கள் கொடுத்த திருமுறை பகுதி, சிந்திக்கும்படியாக கொடுத்த திருமுறை பகுதி, அது முன்பு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 39 வரை உள்ள வசனங்கள். இதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். வசனம் வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்க எங்கள் உள்ளத்தில் உமது அன்பின் தீயை ஊட்டியருளும். அன்பின் ஆண்டவரே, குயவன் கையிலே அகப்பட்ட களிமண் போன்ற எங்களை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய, அனைவருக்கும் வாழ்வு தரக்கூடிய ஒரு மட்பாண்டமாக எங்களை மாற்றியமையான வெள்ளி மாலை வேளையில் உம்முடைய இறைவார்த்தை குறித்து நாங்கள் சிந்திக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் வாரும், நீர் வந்து எங்கள் மத்தியிலே வாசம் செய்யும். நீர் பேசும் கர்த்தாவை நாங்கள் கேட்கிறோம். அடியே வாயின் வார்த்தை இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இருதயத்தில் சிந்தனைகள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் அதை வழங்கிய நம்முடைய சபைக்குரு ஐயா அவர்களுக்கும் மற்றும் உதவி சபைக்குரு ஐயா அவர்களுக்கும் மற்றும் சபை சங்க செயலர், பொருளர், சபை சங்க உறுப்பினர்கள், ஆலய பணியாளர்கள், உபதேசியார் மற்றும் சபை மக்கள் யாவருக்கும் அடியேனின் அன்பான தோத்திரங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சந்தியின் மூன்றாம் வெள்ளி. இந்த நாளுக்கு சிந்திக்கும்படியாக நம்முடைய பேராயர் அவர்களால் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி, அது லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 39 வரை உள்ள வசனங்கள். அதற்கு நம்முடைய பேராயர் அவர்கள் கொடுத்த தலைப்பு, ஒடுக்கப்பட்டோரை ஏற்கும் கிறிஸ்துவின் காயம். The wound of Christ that accept the excluded என்ற ஒரு தலைப்பை அழகாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயம் கொடுக்கப்படுகின்ற அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் காயம் ஒரு புது
காயம் ஒரு புது வாழ்வை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் காயம் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அடலாகிய கடவுள் மோசேவுக்கு காட்சி அளிக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எப்படி காட்சி அளிக்கிறார்? முச்செடியின் நடுவில் இருந்து மோசேவுக்கு காட்சி அளிக்கிறார். ஏன் அப்படி காட்சி அளிக்கிறார் என்றால், எகிப்தில இஸ்ரேல் மக்கள் இந்த முச்செடிக்குள்ளாக நான் எப்படி சிக்குண்டு காயப்பட்டு குத்தப்பட்டு என்னுடைய உடம்பிலிருந்து ரத்தம் வழிகிறதோ அதே போல எகிப்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மக்கள் கொடிய வேதனைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள், கொடிய அடிமைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களை நான் விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் மோசேவுக்கு எரிகின்ற முட்புதரின் நடுவிலிருந்து வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு என்ன செய்கிறார்? அந்த காயம் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு புது விடுதலை வாழ்வுக்கு நேராக அழைத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் காயம் என்ன செய்கிறது என்றால், ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் விடுதலையை தரக்கூடியதாக, புதிய வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்று வாசிக்க கேட்ட திருமலை பகுதியிலே கூட நாம் பார்க்கும் பொழுது 3 விதமான வாழ்க்கை அந்த திருமலை பகுதிக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. என்னென்ன வாழ்க்கை என்றால், சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, இரண்டாவது சந்திப்புக்குள்ளான ஒரு வாழ்க்கை, மூன்றாவது சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. முதலாவதாக சங்கிலி வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருமலை பகுதிக்கு முன்பதாக காற்றையும் கடலையும் அடக்கி தன்னுடைய மகிமையை சீடர்களுக்கு வெளிப்படுத்தி மறுநாள் எங்கே வருகிறார்? கலிலேயாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கதரேனுடைய நாட்டிற்கு வருகிறார். அப்பொழுது பிசாசு பிடித்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் வருகிறார். அந்த மனிதனுடைய வாழ்வு இந்த திருமலை பகுதி எப்படி வெளிக்காட்டுகிறது என்றால், அவனுடைய வாழ்வு சங்கிலியினால் கட்டப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது. அவனுடைய வாழ்வு கல்லறையின் மத்தியிலே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறது. அநேக காரியங்களில் அநேக நாட்களில் அவனுடைய வாழ்வு கட்டப்பட்ட ஒரு வாழ்வாகத்தான் இருக்கிறது. இந்த கல்லியால் கட்டப்பட்ட இந்த வாழ்விலிருந்து ஆண்டவர் அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக யாரும் ஏற்றுக்கொள்ளாத அவர்களை பார்த்து அஞ்சக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதனை ஆண்டவரின் சந்திப்பு அவனுடைய தங்கிலியை அகற்றி போட்டு புதிய விடுதலை வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்கிறது. வசனம் 28 வாசிங்க. 8ஆம் அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தம் என்று சொன்னான். 29ஆவது வசனத்தை படிங்க. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். என்னை மறைக்காதபடிக்கு போய்விடும் என்று இந்த பிசாசு பிடித்த சங்கிலியால் கட்டப்பட்ட அந்த மனிதன் சொன்னான். காரணம், அவனுடைய வாழ்வில் பாவம் என்னும் சங்கிலியால் அவன் கட்டப்பட்டு வீழ்ந்து போயிருந்தான். கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதனுடைய கையிலே கொடுத்து மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை அவனுக்கு கொடுத்து இதில் இருக்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வது என்று ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் மனிதன் பாருங்க, சாத்தான் வந்தான், கனியை காட்டினான், அது பார்வைக்கு நல்லதாகவும் சொற்பதற்கு இனிமையாகவும் இருந்தது என்று சொல்லி ஆதாம் ஏவாளும் உண்டார்கள். அதன் மூலமாக பாவம் உலகத்திற்குள்ளாக வந்தது. அப்படி என்றால் நம்மை பாவத்துக்குள்ளாக எது வழிநடத்துகிறது என்றால் நம்முடைய கண்கள். நாம் பார்க்கக்கூடிய அந்த பார்வை நம்மை பாவத்துக்குள்ளாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது.
பெரிய மாளிகை, பெரிய கார், டூ வீலர், நம்முடைய அலங்காரத்துக்கு தேவையான உடைமைகள், இவையெல்லாம் நம்ம எதுக்குள்ளாக வேண்டியது? பாவத்திற்குள்ளாக வேண்டியது. என்ன அந்த பாவம்? ஆசையை தூண்டுகின்ற ஒரு பாவம். ஏவாளுக்கு வந்தது ஆசையை தூண்டக்கூடிய ஒரு பாவம். இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் கடவுளை போல மாறுவீர்கள். வீழ்ந்தார். அகங்காரம் மனிதனை பாவத்திற்குள்ளாக வீழ்த்தி விடும் அன்பான. இப்படி பாவத்திற்குள்ளாக விழுந்து கல்லறையில தன்னுடைய இருப்பிடமாக வைத்திருந்த அந்த மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் கட்டி வைக்கப்பட்டிருந்த சங்கிலியை அகற்றுகின்றார். அவனுக்கு ஒரு புது விடுதலை வாழ்வை கொடுத்து ஒடுக்கப்பட்டவரை ஏற்கக்கூடிய ஆண்டவர் இந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக. அதே போல அன்பான இறைவர்களே, இன்று நம்முடைய வாழ்வில் ஏராளமான பாவ சங்கிலிகளால் நீங்களும் நானும் கட்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். கட்டப்பட்டு அடிமைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால், அந்த கட்டப்பட்ட பாவத்திலிருந்து நாம் மீள்விடாதபடிக்கு மீட்பை பெற வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரை சந்திக்க இந்த ஒரு சந்தையின் நாட்கள்ல, இந்த தபசு காலத்துல, இந்த பாடலின் நாளில நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவரை சந்தித்தோம் என்றால் ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் உண்டு. இந்த ஆசீர்வாதம் என்பதில் மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய சிந்தனை இருக்கு. என்ன சிந்தனை? ஆசீர்வாதம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நல்லது, பொண்ணு, பொருள், புகழ், இதுதான் நமக்கு ஆசை. நான் ஒரு கால் வாங்கினா எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு வேலை நடிச்சுன்னா அது ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது அது அல்ல. ஆசீர்வாதம் என்பது எது என்றால், இன்று இந்த வேலையிலே நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள், அதற்கு அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் வழிபாட்டிலே உங்களையும் என்னை கலந்து கொள்வதற்கு பயபக்தமாக அழைத்து வந்திருக்கிறார். அது ஆசீர்வாதம். நாம் உட்காருவதற்கு இந்த ஆலயத்தை ஏற்படுத்திக் கொண்டு அழகாக மின்விளக்கு, அழகாக மின்சிறிகள் போன்ற எல்லாவற்றையும் நமக்கு ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். எத்தனையோ ஒரு மூச்சு விடாமல் போர் சூழல அகப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில்